الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، وعن خباب بن الأرت رضي الله عنه قال: هاجرنا مع رسول الله صلى الله عليه وسلم نلتمس وجه الله تعالى، فوقع أجرنا على الله، فمنا من مات ولم يأكل من أجره شيئا، منهم مصعب بن عمير رضي الله عنه قتل يوم أحد وترك نمرة فكنا إذا غطينا بها رأسه بدت رجلاه، وإذا غطينا بها رجليه بدا رأسه، فأمرنا رسول الله صلى الله عليه وسلم أن نغطي رأسه ونجعل على رجليه شيئا من إذخر إلى آخر الحديث. رواه البخاري ومسلم. வினித்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, நம் தொடர்ச்சியாக உலக இன்மை இன்றி வாழ்வதும் பிறகு இந்த உலகத்துடைய ஆசையை குறைத்துக் கொள்ளக்கூடிய சிறப்புகளை பற்றி பார்த்து கொண்டு வந்தோம். இன்று பார்க்கக்கூடிய ஹதீஸு ஹப்பாப் பின் அர்த் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வின் திருப்தியை, அல்லாஹுடைய திருமுகத்தை நாடியவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் மக்காவை விட்டு மதீனாவிற்கு நாங்கள் ஹிஜ்ரத் செய்தோம். எங்களில் கூலி அல்லாஹ்விடம் உள்ளது. அதன் கூலியில் இப்போது அனுபவிக்காமல் இறந்து விட்டவர்கள் எங்களில் உள்ளனர். அவர்களில் முஸஅப் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களும் ஒருவர் ஆவார். அவர்கள் உஹது போரில் கொல்லப்பட்டார்கள். அவர்கள் ஒரு கலர் கம்பளி போர்வையை விட்டு சென்றார்கள். அதை வைத்து அவரின் தலையை நாங்கள் மூடினால் அவரின் கால்கள் வெளியே தெரிந்தன. அதனை வைத்து அவரின் கால்கள் மூடினால் அவரின் தலையை வெளியே தெரிந்தது. அவரின் தலையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையை நாங்கள் மூடிடவும் அவர்கள் காலில் இஸ்கிர் என்னும் வாசனை செடியை போடவும் எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளிட்டார்கள். அதன் பயன் கனிந்து அதை பறித்து பயன்படுத்தி வருகின்றவர்கள் இப்போது எங்களில் உள்ளனர். இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபி ஹப்பாப் பின் அர்த். ஹப்பாப் பின் அர்த் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தில் முதலில் தழுவியர்கள். சாபிகுல் அவ்வலீன்ல முதலாக இஸ்லாத்தை தழுவியர்களில் ஒருவர். இவர் மக்காவில் இருக்கும் பொழுது இவர்களையும் மக்கத்து காஃபிர்கள் விடவில்லை. இவர்களையும் அவர்கள் மீது சிரமத்தை ஏற்படுத்தினார்கள். இதுவரை என்றால் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுடைய அவலனை நீங்க பார்க்கவில்லையா? எவ்வளவு கொடூரமாக எங்களை சித்திரவதை செய்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய உதவிக்காக நீங்கள் துவா செய்ய மாட்டீர்களா என்று கேட்கும் பொழுது, அத்தஸ்தஅஜிலு யா ஹப்பாப் என்று கேட்கின்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். என்ன ஹப்பாப், அவ்வளவு அவசரமா? என்ன ஹப்பாப், இன்னும் எதுவுமே உங்களுக்கு சோதனை என்று வரல, அதனுடன் நீங்க அவ்வளவு சீக்கிரமாக விரைவாக அல்லாஹ்வுடைய உதவி தேட விரும்புகின்றீர்களா? உங்களுக்கு முன்னாள் சமுதாயத்தினுடைய நிலை எப்படி என்றால், இந்த பாதையில் இந்த இஸ்லாத்தை தழுவியதற்காக, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டதற்காக அவர்களை அறத்தால் 2 துண்டாக வெட்டப்பட்டார்கள். அவர்களுடைய தோலை இரும்பு சீப்பை நெருப்பில் வைத்து அந்த சீப்பை கொண்டு அவர்களுடைய தோலை உரித்தார்கள். இப்படிப்பட்ட நிலையெல்லாம் ஏற்பட்டது. உங்களுக்கு எதுவுமே ஏற்படவில்லை, அதற்குள்ள நீங்க அவசரப்படுறீங்களா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட அந்த சஹாபி இந்த அறிவிக்கிறார், நாம் அல்லாஹ்வுடைய திருமுகத்திற்காக தான் நாம் மக்காவை விட்டு மதீனாவுக்கு வந்தோம். அல்லாஹ்விடம் நம்முடைய கூலி உள்ளது. அதை அல்லாஹ் தஆலாவிடம் நாம பெறக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் நம்மில் சிலர் இந்த உலகத்துல அதனுடைய கூலியை பெறல. சிலர் நம்முடைய இந்த உலகத்திலே அந்த விஷயத்தை நாம் பெற்று இருக்கின்றோம். அதனுடைய பரிசுகள் நமக்கு உலகத்தில் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம். அந்த பரிசையும் அந்த விஷயத்தை பெறாதவர்கள் ஒன்று முஸஅப் இப்னு உமர். முஸஅப் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள் உஹதுடைய போரில். அவர்களுக்கு கஃனிடுவதற்காக அவரிடம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கம்பளி போர்வையை தவிர வேறு எதுவுமே கிடையாது. அந்த கம்பளி போர்வை கொண்டு அவர்களுடைய தலையை மூடும் பொழுது கால் தெரிகின்றது, கால் மூடும் பொழுது தலை தெரிகின்றது என்ற இந்த நிலை இருக்கு. முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு எப்படிப்பட்ட ஒரு சஹாபி என்றால், மக்காவில் செல்வந்தர்களில் ஒருவராக இருந்தவர். அவருடைய
இந்த செல்வத்துடைய அளவு எப்படி என்றால் அல்லாஹ் அக்பர், ஒரு தடவை அவர் உடுத்தி ஆடை திரும்பவும் உடுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்காது. அவருடைய நறுமணம் மக்காவாசிகள் அனைவரும் அறிவார். இங்கிருந்து கடந்தார்கள் என்ற நறுமணத்தை கொண்டு புரிந்து கொள்வார்கள் முஸ்அப் தான் இங்கிருந்து கடந்தார். ஆனால் அவர்கள் இஸ்லாத்தை தழுவி ஹிஜ்ரத்தை மேற்கொள்ளும் பொழுது அவருடைய பெற்றோர்கள் அவரை முழுமையாக அவருடைய சொத்திலிருந்து ஒதுக்கி வைத்து விட்டார்கள். ஆனால் முஸ்அப் பின் உமைர் என்ன செய்தார்கள்? அது அனைத்துமே பொருட்படுத்தாமல் அவர்களுக்கு உலக இன்மை இல்லை, அவர்களுக்கு மறுமையுடைய அந்த வாழ்க்கை பற்றி முழுமையாக ஈமானும் அதுல உறுதி இருந்ததுனால என்ன செய்தார்கள்? எல்லாத்தையும் விட்டு விட்டு வந்தார்கள். முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அவர்களை பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போலவே தோற்றம் அளிக்கக்கூடியவராக இருப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போலவே அவருடைய முகம் அப்படியே இருக்கும். அதனால்தான் உஹதுடைய போரில் காஃபிர் முஸ்அப் பின் உமைரை கொன்றவுடனே முஹம்மதை நான் கொன்று விட்டேன் என்று அங்கு தூக்கலிட்டான். இப்படிப்பட்ட முஸ்அப் பின் உமைர், அதே போல மதீனாவுக்கு அனுப்பப்படக்கூடிய முதல் ஆசிரியர், மதீனாவாசிகளுக்கு மார்க்க கல்வியை கற்பிப்பதற்காக அனுப்பப்பட்ட முதல் சஹாபி, முதல் ஆசிரியர் என்று பார்க்கும் பொழுது முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு. இப்படிப்பட்டவருடைய மௌத் ஆகின்றது, ஷஹீத் ஆகின்றார். ஆனால் இவருக்கு கஃனிடுவதற்காக ஒரு போர்வை கிடையாது, ஒரு முழுமையான கஃனிடுவதற்காக போர்வை கிடையாது. இப்படிப்பட்ட நிலையில் இருந்தார்கள். கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஃப்கிர் என்று சொல்லக்கூடிய அந்த பில், வாசனைக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த செடியை, இந்த பில்லை என்ன செய்யுங்க, காலில் போட்டுருங்க, தலையை மூடி அவங்களுக்கு அடக்கம் செஞ்சிருங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். அதை அவருக்கு அவ்வளவு சிறந்தவர், அவருக்கு இந்த உலகத்திலே எதுவுமே கிடைக்கல. ஆனால் நமக்கு கப்பாப் பின் அர்த் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார், ஆனால் நாம் அல்லாஹு தஆலா எங்களுக்கு அனைத்து வசதி வாய்ப்புகளையும் சகல சௌபாங்களையும் கொடுத்திருக்கின்றான். எங்கு நாம் செய்த அனைத்து தியாகத்திற்கும் அல்லாஹ்வே இங்கே நமக்கு கூலி கொடுத்து விடுகின்றானோ என்று கப்பாப் பின் அர்த் ரலியல்லாஹு அவர்கள் உடைய வார்த்தையும், அதே போல் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு உடைய சம்பவத்தை நான் சொன்னேன். இஃப்தாருக்காக பல வகையான பொருட்கள், உணவுகள் இருக்கும் பொழுது அதை பார்த்து அழுகின்றார். அப்போ என்னை விட சிறந்ததாக இருந்த முஸ்அபுக்கு எதுவுமே கிடைக்கிற இந்த உலகத்துல, இங்கு எனக்கு இவ்வளவு பலவிதமான உணவுகள் இஃப்தார் செய்வதற்காக இங்கு பரிமாறப்படுகின்றது என்றால் நான் அஞ்சுகின்றேன், எங்கு நாம் செய்த தியாகங்கள் இந்த உலகத்திலே நமக்கு அதற்கு கூலி கொடுக்கப்படும், மறுமையில் எதுவுமே கிடைக்காதோ என்று. அது சுப்ஹானல்லாஹ் பாருங்க அன்புக்குரியவர்களே, சஹாபாக்கள் எப்படி பதப்படுத்தப்பட்டார்கள், எப்படி அவர்களுக்கு அந்த அகீதாவுடைய விஷயம் முழுமையாக அவர்கள் உடைய மனசுல இருந்தது என்றால் மறுமை என்பதுதான் நிலையானது என்ற அந்த விஷயம் தெளிவாக இருந்தார். அதனால்தான் எவ்வளவு பெரிய ஒரு சிரமமாக இருக்கட்டும், ஒரு மிகப்பெரிய சிரம வாழ்வாதாரத்துடைய பிரச்சனையாக இருக்கட்டும், அனைத்தையும் பொருட்படுத்தவில்லை. மாறாக அவர்கள் மறுமையுடைய விஷயத்தில் தான் நினைவு கொண்டார்கள். அதனால்தான் அந்த உலகத்துடைய விஷயத்தை பற்றி அடுத்த ஹதீஸில் சொல்லும் பொழுது அல்லாஹுவிடம் இவ்வுலகம் ஒரு கொசுவின் ரெக்கை அளவு மதிப்பானதாக இருந்திருந்தால் அதில் ஒரு முடக்கு தண்ணீரை கூட ஒரு இறை மறுப்பாளருக்கு அவன் கொடுத்திருக்க மாட்டான். இவ்வுலகின் மதிப்பு அல்லாஹ்விடம் இதைவிட குறைவானதாயே ஆகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். அதனால்தான் இந்த உலகத்துல அல்லாஹை மறுக்கக்கூடிய எல்லாருக்கும் உணவு கிடைச்சி கொண்டிருக்கு, அவனுக்கு தேவையான விஷயங்கள் அல்லாஹ் தஆலா கொடுத்து கொண்டிருக்கிறான். என்ன அர்த்தம்? இந்த உலகம் எல்லாருக்கும் கொடுக்கப்படும். அல்லாஹ் அவனை ஏற்றுக்கொண்டவனுக்கு கொடுக்கப்படும், அவனை ஏற்றுக்கொள்ளாதவனும் நிராகரித்தவனுக்கும் கொடுக்கப்படும். ஆனால் ஈமான் என்பது, அந்த மறுமை என்பது, அந்த மறுமையில் கொடுக்கப்படக்கூடிய அனைத்துமே வெறும் முஃமின்களுக்கு மட்டும்தான். இந்த உலகத்துல காஃபிர்களுக்கு அவர்கள் செய்த எந்த ஒரு அமலாக இருக்கட்டும் அனைத்திற்கும் இங்கு பரிகாரம் அங்கு கொடுக்கப்படும். மறுமையில் அவர்களுக்கு கருணையோ இரக்கமோ மன்னிப்போ என்பது கிடையாது. அவர்கள் குஃப்ர் அதே நிலையில் மரணித்தார்கள் என்றார். முஃமின்களுக்கு அவர்கள் ஈமானில் இருந்து சிறிய தவறுகள் செய்யும் பொழுது அல்லாஹ் அவன் மன்னிக்கக்கூடியவனாக இருக்க, அந்த மன்னிப்புக்கு அவர்கள் உரிமையாளர்களாக ஆக முடியும். ஆக அன்புக்குரிய உலகத்துல நாம இதற்கு முன்னாலும் பார்த்தோம், உலகத்தினுடைய இன்மையை அனுபவித்த ஒரு மனிதனை அல்லாஹ் அந்த வானவர்களோ அல்லது அல்லாஹ் தஆலா எடுத்து நரகவாசியை நரகத்தில் ஒரு முக்கி எடுக்கும் பொழுது உலகத்தில் அனுபவித்த அனைத்து அவனுடைய அவன் ஆடம்பரமான வாழ்க்கையும் சரி, அவன் அனுபவித்த அனைத்து விஷயங்களையும் மறந்துவிட்டு அப்படி என்றால் என்ன என்று கேட்பான். சுகத்தை நீ கண்டாயா, உனக்கு நிம்மதி ஏதாவது கிடைச்சதா இந்த உலகத்திலே என்று கேட்கும் பொழுது அவன் அப்படி என்றால் என்ன, எனக்கு எந்த ஒரு சுகமோ எந்த ஒரு அமைதியோ எந்த ஒரு
கயிறு எனக்கு நான் பார்த்தது இல்லை என்று சொல்லுவான். எப்படிப்பட்டவன்? இந்த உலகத்தில் எல்லாமே கிடைத்தவன். அதே போல சொர்க்கவாசிகளில் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் அவனை விட ஒரு சிரமமான ஒரு வாழ்க்கையை யாரும் வாழ்ந்தது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சிரமமான கடுமையான வாழ்க்கையை வாழ்ந்தவனை அல்லாஹு தஆலா கொண்டு வருவான், அல்லது வானவர்கள் கொண்டு வந்து சொர்க்கத்தில் ஒரே ஒரு வாட்டி உள்ளே அனுப்பி அல்லது அதே போல மூழ்க வைத்து எடுப்பார்கள். அவரிடம் கேட்கப்படும், உனக்கு ஏதாவது சிரமமோ துன்பமோ துயரமோ ஏதாவது உனக்கு ஏற்பட்டதா? ஏதாவது வலி, உனக்கு ஏதாவது சிரமத்தினை கண்டாயா, உணர்ந்தாயா என்று கேட்கப்படும் பொழுது, அல்லாஹ்வே, நான் எந்த ஒரு சிரமத்தையும் பார்த்தது கிடையாது, எதையும் எனக்கு எதுவுமே எந்த ஒரு தீங்கும் எனக்கு ஏற்பட்டது கிடையாது என்று சொல்லுவான். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்டவன்? ஒரு நொடி அந்த சொர்க்கத்தில் சென்றவன். யோசிச்சு பாருங்க, மனிதன் அந்த 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 சொர்க்கத்தில் நிரந்தரமாக வாழக்கூடிய அந்த வாழ்க்கை ஒருவனுக்கு கிடைச்சிருச்சுன்னா சுப்ஹானல்லாஹ் அதை விட சிறந்ததுதான் இருக்கும். ஆக இந்த உலக சென்புக்களே, நமக்கு தேவையான அளவை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தை மறுமைக்காக நாம் பயன்படுத்தக்கூடிய விஷயத்தில் தெளிவாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திற்காக எல்லாமே முயற்சி செய்யணும். யாரும் முயற்சி இல்லாம இல்லை. யாரும் எல்லாருமே முயற்சி செய்யறோம் தான். ஆனா மார்க்கத்திற்காக, தீனுக்காக முயற்சி செய்யறோமா என்றால் கேள்விக்குறியாக இருக்கு. நம்ம பொதுவாக சொல்றோம், தீனம் வேணுங்க, துனியாவும் வேணும் தான் சொல்றது கரெக்டா இருக்கு. ஆனா இரண்டும் அளவுகோல் சரியாக இருக்கா? ரெண்டுமே அளவுகோல் சரியா இருக்கா என்றால் இல்ல. துனியா அதற்கு என்ன முயற்சி செய்யறோமோ செய்யறோம். தீனுக்கு நம்ம என்ன நேரத்தை கொடுத்தோம், நாம் என்ன அதற்காக செஞ்சோம். மறுமையில அல்லாஹு தஆலா நம்மிடம் கேட்டு விட்டான், உனக்கு எல்லாத்தையும் கொடுத்தேன், முதல் அக்கு வரை, முதல் ஜெட் வரை எல்லாத்தையும் உனக்கு இந்த உலகத்தில் அனுபவிக்கிற கொடுத்தேன். நீ என்னுடைய மார்க்கத்திற்கு என்ன செஞ்ச? நீ உன் மீது கடமையாக்கப்பட்ட விஷயத்தை என்ன செய்து என்று கேட்டால் அதற்கு நம்மிடம் பதில் இருக்கின்றது. அதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். ஆக உலகத்திற்கு பின்னாடி ஓடக்கூடிய எல்லாம் ஓடிக்கொண்டுதான் இருக்கு. மறுமை சிந்தனையில் மறந்து விட்டு ஓடக்கூடியவனாக இருக்கின்றான். ஆக நாம் நினைவு கொள்ள வேண்டும், நம்முடைய நிரந்தரமான நம்முடைய வாழ்க்கை அல்லது நம்முடைய உலகம் என்பது அது மறுமையுடைய இருக்கக்கூடிய நிரந்தரமான அந்த இருப்பிடம் சொர்க்கம்தான். அதில் செல்வதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஒன்று, நான் முன்கூட்டியே கூறினேன், 2 ஆப்ஷன். ஒன்று, அல்லாஹ்வுடைய விருந்தாளியாக செல்லணும், அல்லது அல்லாஹ்வுக்கு முன்னால் குற்றவாளியாக செல்ல வேண்டும். இதுல 2 நாம் எது தேர்ந்தெடுக்க வேண்டுமோ அதை நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் இந்த உலகத்துடைய அந்தஸ்தை உணர்ந்து மறுமையுடைய அந்த சிறப்பான அந்த அந்தஸ்தை பெறுவதற்காக நாம மறுமையுடைய சிந்தனை கொண்டு வாழக்கூடியவர்கள் அல்லாஹ் நம்மை ஆக்கிடுவானாக. ஆமீன். வாஹ்ரதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.